ஹலோ ஸ்பாட்டன் டே 31. இன்றைக்கி நம்ம தங்க நாளில் காலையில் ஒரு 9 மணிக்கெலாம் நம்ம கரையை வந்துட்டோம். கரையை உடனே மீனை விற்றுட்டு நம்ம வலையெல்லாம் சாப் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 10-11 ஆகிட்டு. இப்பவும் 11 ஆகும். இன்றைக்கி 11 மணி ஆகிட்டு. இன்றைக்கி பாடு பரவாயில்ல. மொத்தமே 5 வட்டம் நம்ம வந்துச்சு. 5 வட்டம் அதுக்கேற்ற மாதிரி மீனுக்கு ரேட் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி தப்பிச்சிட்டோம். கரெக்டாக இன்றைக்கி பாடுன்னு பார்த்தா ஒரு 1500 பரவாயில்ல. அதோடு இன்றைக்கி நம்ம கடலில் காற்று அதிகமாக இருந்துச்சா, அதனால் ஒரு 3 மணி நேரம் தான் தூங்க முடிஞ்சிச்சு. போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட லாஸ்ட் டைம் அந்த வீடியோ பார்ட் 2ல நிற்கிது. பார்ட் 3க்கு லைட்டாக எடிட்டிங் பார்க்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அது ரொம்ப பெரிய ப்ராசஸாக எப்படியும் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக தான் நம்ம எடிட்டிங் ஃபுல்லாக முடிக்க முடியும். ஒரு 2 மணி நேரம் கிடைக்கிறது யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே. அதான் அப்படி உட்காந்து எடிட்டிங் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தேன். நீ கொஞ்சம் நியூ ஸ்டேஜ் தான் இருக்குது. பார்ப்போம் 2-3 நாளில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த வேலையை முடிக்கணும். ஆனால் இது ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்குது. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக நமக்கு கில்ட்டும் இல்லை, ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது. முடிச்சிடும் தோணுச்சு. அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த சமைட்டே ஓட்ட போகிறோம். இது எப்படியோ அடுத்து நம்ம நேராக ஜிம்முக்கு வந்துவிட்டோம். ஜிம்முக்கு கரெக்டாக ஒரு 6 மணி நேரம் 4 மணிக்கெலாம் வந்துவிட்டோம். 4 மணிக்கெலாம் ஜிம்முக்கு வந்துட்டு எப்பவும் போல் ஒர்க் அவுட்டு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. செட்டு விட்டுன்னு போட்டு முடிச்சாச்சு. அப்படியே அந்த மாதிரி சொன்னது கிளம்பி கரெக்டாக நம்ம ஒரு 7 மணிக்கெலாம் கராட்டே கிளாஸ் வந்துட்டோம். கராட்டே கிளாஸ் கரெக்டாக ஒரு 7 to இப்போ போல் ஒரு 8. கராட்டே கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து அப்படி சாப்பிட்டுட்டு செட்டு போட்டு திரும்ப எங்கள் கடலில் வந்துடுச்சு. கடலுக்கு கரெக்டாக ஒரு 9:30 நம்ம போய் வந்துட்டோம். அதோட வளத்தில் ஏறி கிளம்பியாச்சு. இன்றைக்கி என்னன்னு காற்று கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கும் காற்று அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்றைக்கி பகல்லேயே காற்று கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. கடலில் எப்படி இருக்குன்னு தெரியல. கூடிய சீக்கிரத்தில் நம்ம முழு வீடியோ ரெடி ஆகிடும். லாஸ்ட் டைம் கடலை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்க அதை பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனிவே இன்றைக்கி டே கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. அவ்வளோதான். அதோட இன்னைக்கான லெசன் எண்ணம் போல் வாழ்க்கை உயரவே என்ன நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும்